அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல திமுக கட்சி எப்போதுமே திராவிடர்கள்னா சாதின்றது தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டு இருக்கும். சாதியை தடுத்ததே இந்த திராவிட கழகம் தான், திமுக காரங்க தான் அப்படின்ற மாதிரி மேடை பேசுவாங்க. ஆனா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கட்சிக்காரங்க பல கட்சிகளுடைய அமைப்புகளோடு கூட்டணி வச்சிருக்காங்க. அதுல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிகளும் இடம்பெற்றிருக்கு. இந்த கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சிக்கு நாமக்கல் அப்படின்ற ஒரு தொகுதி ஒதுக்கி இருக்காங்க. அந்த நாமக்கல் தொகுதியில சூரியமூர்த்தி என்ற நபரை திமுக சார்பா நிப்பாட்டி அந்த சூரியமூர்த்தி தொகுதியில வெற்றி பெற்று ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கட்சியினர் எல்லாமே கடினமா உழைக்கணும் அப்படின்ற விதமா திமுக அரசு சார்பா ஸ்டாலின் எல்லாமே பேசியிருந்தாங்க. சமூக நீதி பேசும் திமுக கட்சியோட வேட்பாளர் சொல்லி அறிவிச்சாங்க. இது அறிவிச்ச உடனே மக்கள் எல்லாம் சும்மா இருப்பாங்களா? உடனே சூரியமூர்த்தி ஏற்கனவே தன்னுடைய சாதிய பெருமைகளை பேசுறதும் மற்ற சாதிகளை இழிவுபடுத்தி பேசுறதுமா பல காணொலிகள்ல ஏற்கனவே இணையதளத்தில் இருந்தது. அந்த காணொலி எல்லாமே தரவிறக்கம் செய்து இந்த நேரத்துல இந்த சூரியமூர்த்திக்கு எதிராக பல மக்கள் என்றது இணையதளத்தில் வெளியிட்டு இருந்தாங்க. பாருங்க, இவ்வளவு சாதி ரீதியா பேசுற சூரியமூர்த்திக்கு தான் திமுக கட்சின்றது தேர்தல் சீட்டு வழங்கியிருக்கு. இவர் நாடாளுமன்றத்தில் போய் வெற்றி பெற்றார்னா அந்த இடத்துல என்ன பேசுவாரு? சாதி ரீதியாக தான் பேசுவாரு. மக்களுக்கு இவர் எப்படி நன்மை செய்வாரு? இவர் ஒரு குறிப்பிட்ட சாதியோட அடையாளமா தான் இருக்காரு. இவர் எப்படி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க மற்ற சாதியினருக்கு ஒரு அடையாளமா மாவாரு அப்படின்ற விதமா கருத்துக்களை ஏகப்பட்ட பேர் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த விஷயம் இணையதளம் மூலம் அனைவருக்கும் தெரியப்பட்டிருந்தது. இது அதிக பேர் பேசின உடனே இது என்ன செய்யுதுன்னு தெரியாம சூரியமூர்த்தி அவர்களே என்ன பண்ணாருன்னா, இந்த வீடியோக்களை யாருன்னா வைரல் பண்ணினா அவங்க மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வரும், இது போல வீடியோக்களை நீங்க அதிகமா பகிராதுங்க, தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி ஒரு வீடியோவே விட்டிருந்தார். ஏனென்றால் இப்போது அவர் வேட்பாளர் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த நேரத்துல அவரை பத்தி தொடர்ந்து எதிரான விமர்சனம் வந்துட்டு இருந்தா அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவு இருக்கும். அதனால மேலிடத்துல இருந்து கண்டிப்பா இந்த வேட்பாளருக்கு மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ நமக்கு கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பை நம்ம மாத்திட்டு வேற வேட்பாளருக்கு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற மனசுல வச்சுக்கிட்டு இந்த சூரியமூர்த்தி என்ன பண்ணாருன்னா, இது போல வீடியோவை பரப்பாதீங்க, பரப்பனா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா சூரியமூர்த்தி நினைச்சது போலவே அவருக்கான அந்த வாய்ப்புன்றது இன்னைக்கு பறிக்கப்பட்டாடுச்சு. ஆமாங்க, நாமக்கல் தொகுதியில சூரியமூர்த்தி ஏற்கனவே வேட்பாளராக போட்டியிட நினைச்சிருந்தாரு. ஆனா இப்ப அவருக்கு எதிரான வலுவான நிறைய ஆதரவுகளும் வலுவான எதிர்ப்புகளும் வந்த உடனே ஆஹா, இது இந்த தேர்தலுக்கு செட் ஆகாது, இவரை நிக்க வச்சோமா கண்டிப்பா நம்ம தோத்துருவோம், இன்னும் தேர்தலே பிரச்சாரமே போகல, அதுக்குள்ள இவரை பத்தி இவ்வளவு விமர்சனம் வந்துடுச்சு, அப்ப இவரை கூட்டணி தேர்தல் காலத்துல போனா என்ன ஆகும்? தோல்வி மட்டும் தான் கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பேசாம தேர்தலில் நமக்கு கிடைச்ச ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு, இதுல எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும், திமுகவும் பகைச்ச கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா வேட்பாளரே மாத்திடலாம் சொல்லிட்டு இந்த சூரியமூர்த்தியை மாத்திட்டாங்க. இந்த சூரியமூர்த்திக்கு பதிலா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக மாதேஸ்வரன்றவரை வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. சரிப்பா, அதான் சூரியமூர்த்தி மேல நிறைய பேர் தப்பு தெரிவிச்சிங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிங்க, நிறைய வீடியோலாம் வைரல் பண்ணீங்க. அந்த காரணத்தால சூரியமூர்த்தி தூக்கிட்டாங்கப்பா. தூக்கிட்டு இப்ப மாதேஸ்வரன்றவரை வேட்பாளர் போட்டாரு. ஆக மொத்தம் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சரிப்பா, உங்களுடைய எதிர்ப்புகளை மதிச்சவங்க வேட்பாளரை மாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த கட்சின்றது ஒரு பொதுவான கட்சியா மாறிச்சுப்பா. அதனால மக்கள் எல்லாமே ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அங்கதான் இடிக்குது. அந்த இடத்துல சூரியகுமார்ன்றவர் தன்னுடைய சாதிரியான பெருமைகளை பேசுற ஒரு அங்கமா இருந்தாரு. இப்ப அதுக்கு பதிலா இருக்க மாதேஸ்வரன்றவர் என்ன ஒரு பொதுவான அரசியல்வாதியா? அவரும் அதே சாதி ரீதியான பெருமைகளை பேசும் ஒரு நபர் தான். இவரோட வீடியோன்றது அதிகமா மாறி இருக்கு. அதனால இப்ப தெரிஞ்சிருச்சு மாதேஸ்வரனோட வீடியோன்றது இன்னும் இது வரல, அதனால அவரை பத்தி தெரியல. ஆனா இவங்களுடைய சிந்தனை அப்படின்றது என்னவா இருக்கும்? தன்னுடைய சாதி ரீதிகளை பெருமையாக பேசுற ஒரு கட்சி தானே. இந்த கட்சி எப்படி எல்லாருக்கும் பொதுவா வரும்? இப்ப அந்த வேட்பாளர் தூக்கிட்டீங்க, அதுக்கு போல இந்த வேட்பாளர் போட்டா என்ன? கட்சியோட கொள்கையா மாறிடுச்சு. இதெல்லாம் கேட்கும் போது விடுதமா இருக்கு. ஒரு பானையில முழுதும் விஷத்தை ஊத்திட்டு ஒரு கரண்டி எடுத்து ஒருத்தனுக்கு ஊட்டுறதால ஐயோ எனக்கு கரண்டியால விஷம் ஊட்டுறாங்க, கரண்டியால விஷம் ஊட்டுறாங்கன்னு சொன்ன உடனே இருப்பா உனக்கு என்ன, கரண்டியில விஷம் ஊட்டுறோம் அதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரண்டியை தூக்கி போட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து அதே விஷத்தை எடுத்து அவனுக்கு ஊட்டுறாங்க. இப்போ இது மாறிடுச்சா? கரண்டியில விஷத்தை ஊட்டினா என்ன, ஸ்பூன்ல விஷத்தை ஊட்டலாம் என்ன? ரெண்டுமே விஷம் தானே. அப்போ சூரியகுமார் என்ன, மாதேஸ்வரன் என்ன, ரெண்டு பேருடைய அவங்களுடைய எண்ணம் என்ன? தன்னுடைய சாதிரிமை பெருமையா பேசுறதும் மற்ற சாதியினரை தாழ்வா பேசுறதும், இதுதான் அவங்களோட கொள்கை. சூரியகுமாரை விட மாதேஸ்வரன் இதுல குறைச்சலா இருக்க போறாரு, மாதேஸ்வரன் விட சூரியகுமார் இதுல குறைச்சலா இருக்க போறாரு. ரெண்டு பேருமே சாதி ரீதியை பெருமை பேசுறதுல சரிசமமா தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த கட்சியோட அமைப்பே அதுக்காக தொடங்கப்பட்டது. அப்படி இருக்குல்ல, அவங்க எப்படி மக்களை ஒரே பறைய பார்ப்பாங்க? இப்ப நாமக்கல்ல மாதேஸ்வரன் வெற்றி பெற்று வரட்டுமே,
அந்த இடத்துல அவர் சாதியினர் தானே பெருமையா பேசுவாரு, பெருமையா பார்ப்பாரு. அப்போ அந்த நாமக்கல்ல மற்ற சாதியினர்லாம் இருக்காங்களே, இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பட்டியல் சமூகம் இருக்காங்களே, அவங்களுக்கு எதிராக தான் இவங்க செயல்படுற மாதிரி மேடைக்கு மேடை பேசுவாங்க. அப்போ அந்த பட்டியல் மக்களுடைய கோரிக்கையில இவங்க ஏற்பாங்களா? அந்த பட்டியல் மக்களுக்கு ஏதாவது நன்மைகள் என்று செய்வாங்களா? இல்ல இவங்களுடைய எண்ணத்துல தன்னுடைய சாதியினரும் அந்த பட்டியலின சமூக சாதியினரும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற விதமா இவங்க நினைப்பாங்களா? அவர்கள் ஒருபோதும் அது பேர் நினைக்க மாட்டாங்க. ஒருவேளை மாதேஸ்வரன் இந்த நாமக்கல் தொகுதியில வெற்றி பெற்றாலும் இந்த 5 வருடம்ன்றது அந்த சாதியினர் கொண்டாடும் ஒரு ஆட்சியா தான் இருக்குமே தவிர, அந்த நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பிற சாதியினர் குறிப்பாக பட்டியலின சமூகம் இந்த 5 வருடங்கள் இந்த மாதேஸ்வரனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற ஒரு நிலைமை தான் வருமே தவிர, அந்த இடத்துல மாதேசுடைய சாதியினரும் அங்க இருக்க பட்டியலின சமூக மக்களும் இருவரும் சமம் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் எந்த மக்களுக்கும் வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாதேஸ்வரன் இருக்கிற அந்த கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியே ஒரு சாதிரியான அமைப்பு தான். அந்த சாதி ரீதியான பெருமைகளை பேசுவாங்க தவிர, மக்கள்கிட்ட எப்படி நம்ம எல்லாரும் சரிசமம் தான், நம்ம எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு விதைய, ஒரு எண்ணத்தை அவங்க எப்படி நீங்க விதைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இவர்கள் எல்லாமே இந்த தடவை வெற்றி பெற்றாங்கன்னா இந்த 5 வருடம் தன்னுடைய சாதி எப்படி வளர்த்துக்கலாம், தன்னுடைய சாதி எப்படி மீண்டும் பெருமை பேசலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இவங்களுக்கு வருமே தவிர, ஒருபோதும் இவங்க எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரப்போறது கிடையாது. அது வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கட்சியோட கொள்கையில அப்படி ஒண்ணு கிடையாது. தன்னுடைய சாதி பெருமை பேசதான் அந்த கட்சியோட கொள்கை. அது எப்படி எல்லாரும் சமம்னு சொல்லி பேசும்? அப்படி நினைச்சமா நீங்களும் நானும் தான் முட்டாள். நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு வேறுபாடு கொண்ட இந்த கட்சி தான் நாமக்கல்ல நிக்குது. இதுக்கு ஆதரவா திமுக செயல்பட போகுது. இப்போ இந்த கட்சியோட வேட்பாளர் தான் வெற்றி பெற்று இவங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப போறாங்க திமுக கட்சிக்காரங்க. அப்போ இதுல இருந்து திமுக கட்சியோட மனநிலை என்னன்னு சொல்லிட்டு நல்லா தெரிய வருது. நீ யாரா இருந்துக்கோ, உங்களுக்கு அந்த சாதி ரீதியான அதிக பலம் இருக்கா, நீ கண்டிப்பா நீ தேர்தல் நின்று வெற்றி பெற்று எங்களுக்கு ஆதரவு கொடு அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான். மற்றபடி எதனா பண்ணிட்டு போங்க அப்படின்ற விதமா வெளியில பெருமையா நாங்க திராவிட கட்சிக்கு தான் சாதியை ஒழிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள யாருக்கு அதிக சாதிரியான வாக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் தேடி பிடிச்சி சீட்டு கொடுப்பாங்க. இதை நீங்க கடந்த தேர்தலில் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கருணாநிதியுடைய தேர்தல் சீட்டுன்றது அது போலதான் பார்த்து கொடுத்து வந்தாரு. இப்போ கருணாநிதியின் மகன் நான் தான் அப்படின்னு பெருமையா பேசுற மு.க. ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய தந்தையான கருணாநிதி வழியே இந்த தேர்தல் விஷயத்துல பின்பற்றாரு. அதற்கு அந்த கட்சியில் இருக்க சமூக நீதி பேசும் அரசியல்வாதிகள் எல்லாமே அதுக்கு உறுதுணையா இருக்காங்க. மக்கள் எல்லாமே தெளிவா யோசிக்கிறோம். இந்த தடவை இது போல பாகுபாடு கொண்ட இந்த கட்சிக்கு தான் நீங்க வாக்கள் அளிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி சிந்திச்சு சாதிரியான வேற்றுமையில் இருக்க கட்சிக்கு நீங்க தகுந்த பதிலடி கொண்டு கொடுக்கணும். இந்த தடவை கண்டிப்பா இது போன்ற சாதிரிகள் பெருமை பேசுற கட்சிக்கும் அதுக்கு உறுதுணையா இருக்க கட்சிக்கும் நீங்க வாக்களிக்காம யாரு மக்களை பொதுவா நினைக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு நீங்க வாக்களிச்சாருன்னா நீங்களும் நல்லா இருக்க முடியும், உங்களை சுத்தி இருக்க மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும். இல்லைன்னா இது போல ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு தான் நீங்க கடைசி வரைக்கும் அவங்க சாதிரியான பெருமைகளை பேசும்போது நம்ம கை கட்டி நிற்கிற ஒரு நிலைமை ஒண்ணு உருவாக்க நீங்களே காரணமா இருந்த மாதிரி ஆயிடும். கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சின்றது ஒரு சாதிரியான ஒரு பாகுபாடு பண்ண போறீங்க. அந்த சாதிரியான பாகுபாடு சூரியமூர்த்தி பண்ணா என்ன, மாதேஸ்வரம் பண்ண என்ன, 2 பேர் பண்ணாலும் ஒண்ணுதான். ஏன்னா அந்த கட்சியோட கொள்கையே சாதிய பாகுபாடு தான். இதனால நாமக்கல் இருக்க மக்கள் எல்லாருமே இது சிந்திச்சு செயல்பட்டு இந்த தடவை வாக்கு செலுத்தினா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நாமக்கல் மாவட்டத்தில் திமுக கட்சி சார்பாக வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்ட சூரியமூர்த்தி அவர் மீது தொடர்ந்து தன்னுடைய சாதியை உயர்த்தி பேசி மற்ற சாதனையை தாழ்த்து பேசும் வீடியோக்கள் எல்லாமே அதிகமாக வந்த உடனே அவருக்கு அதிக எதிர்ப்பு தெரிவித்த உடனே அவர் வேட்பாளர் தூக்கி பதிலுக்கு அதே கட்சியில வேற ஒரு வேட்பாளர் பத்தி நிற்க வச்சிருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் இணைந்துடுவோம். நன்றி.